வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என கூறி 21,000 கோடி ரூபாயை ஏழைகளிடம் வசூலித்த ஒன்றிய பாஜக அரசு. மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுத்தர கலைஞர் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். இலங்கையுடனான ஒன்றிய அரசின் ரகசிய உறவால் தான் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து புதிய உச்சம். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 52,360 ரூபாய்க்கு விற்பனை. இதயத்திலிருந்து தூக்கி எறிந்துவிடலாம் என நினைத்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தின் மனசாட்சி இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். ஓ பன்னீர்செல்வம் சென்ற வாகனத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. ராமநாதபுரம் அருகே திருப்புல்லானி சோதனை சாவடியில் வாகனத்தை வழிமறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூரில் பாஜக வேட்பாளர் பாலகணபதி தேர்தல் பிரச்சாரத்தில் தேசிய கொடி பயன்படுத்தியதால் சர்ச்சை. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருப்பத்தூரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே.ஜி. ரமேஷின் உறவினர் வீட்டில் 40 லட்சம் ரூபாய் சிக்கியது. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பதுக்கப்பட்டதா என அதிகாரிகள் விசாரணை. இடி, சிபிஐ, ஐடி வரிசையில் தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் கூட்டு சேர்த்துள்ளார் பிரதமர் மோடி. திருவண்ணாமலை பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். வெளிநாட்டு வங்கிகளில் தமிழ்நாடு வாங்கிய 5,000 கோடி ரூபாய் கடனை ஒன்றிய அரசு தந்ததாக கூறி கணக்கு கேட்பதா? பிரதமர் மோடியை போன்று நிர்மலாவும் வாயாலேயே வடை சுடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி சேர மிரட்டல் வந்ததாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தேமுதிகவின் வங்கி கணக்குகளை முடக்கி அச்சுறுத்தியதாகவும் பரபரப்பு புகார். சென்னையில் பாட்டு பாடி நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு வாக்கு கேட்ட சீமான். போலீஸ் ட்ரெயினிங்கா போராளி ட்ரெயினிங்கா என மோதி பார்ப்போமா என அண்ணாமலைக்கு சவால். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 19 பேர் சென்னை திரும்பினர். விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். உட்கட்சி பூசலால் கர்நாடக பாஜகவுக்கு புதிய நெருக்கடி. சித்ரதுங்கா தொகுதியில் எடியூரப்பா மகனை எதிர்த்து போட்டியிடுவதாக ஈஸ்வரப்பா திட்டவட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரிய மனு தள்ளுபடி. இந்து சேனா அமைப்பின் தலைவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். நஷ்டத்தில் இயங்கிய போதும் 582 கோடி ரூபாய் நிதி வழங்கிய 33 நிறுவனங்கள். பாஜகவுக்கு மட்டும் 434 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருப்பது அம்பலம். பீகாரில் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சியிலிருந்து 22 தலைவர்கள் விலகல். நாட்டை காக்க இந்தியா கூட்டணியை ஆதரிக்க முடிவு. நடப்பு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்கு ஹாட்ரிக் வெற்றி. 106 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தியது. இன்று நடைபெறும் ஐபிஎல் லீக் போட்டியில் குஜராத் பஞ்சாப் அணிகள் மோதல். வெற்றி பாதைக்கு திரும்ப பஞ்சாப் அணி வீரர்கள் முனைப்பு.
புலம்பெயர்வு அல்லாதோருக்கான விசா கட்டணங்களை கிடுகிடுவென உயர்த்தியது அமெரிக்கா. இந்திய பயணிகள் கடும் அதிருப்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.